12th standard accountancy உடைய second chapterல illustration 6 தான் பார்க்க போகிறோம். Question என்ன? From the following receipt and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. Question என்ன கேட்டிருக்காங்க? receipt and payment accountல நம்ம income and expenditure account நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து என்ன அமௌண்ட் பார்த்தோம்? receipt and payment நம்ம பார்த்தோம். ஃபார்மெட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஃபார்மெட் பார்த்தோம். இப்போ என்ன புதுசாக ஒரு ஃபார்மெட் இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன ஃபார்மெட்டு? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மெட். இது என்ன ஃபார்மெட்னா இதுதான் அதோட ஃபார்மெட். என்ன ஃபார்மெட்னா ஃபார்மெட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் சிம்பிளாக என்னென்னா டு சேலரி, நம்ம சேலரி நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோமா? ஒன்றுமே இல்லை. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன? ரிசிப்ட்னா என்னது? நம்மளுக்கு வரது எல்லாமே நம்மளுக்கு ரிசிப்ட்டு, நம்மளை விட்டு போகிறது எல்லாமே நம்மளுக்கு பேமெண்ட். நம்மளுக்கு மணி நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்மளுக்கு அது பேமெண்ட் அக்கௌண்ட்டு. ஒன்றுமே இல்லை. இப்போ இன்கம்னா ரிசிப்ட் அக்கௌண்ட் என்ன செய்யணும்? ரிசிப்ட் சைடு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்மளுக்கு பேமெண்ட் சைடு என்னென்னலாம் வருதோ அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒன்றுமே இல்லை. இதில் இந்த சம்பளம் எப்படின்னா டெப்டார் சைடு தான் நம்மளுக்கு இன்கம்மு, கிரெடிட்டார் சைடு நம்மளுக்கு அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்மள்கிட்ட வருது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்மள்கிட்ட என்னென்ன நம்மளுக்கு காசு நம்மளுக்கு போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளுக்கு காசு வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ரெசிப்ட்னு சொன்னால் நம்மளுக்கு காசு வருதுன்னு சொன்னால் அது நம்மளுக்கு இன்கம். அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னு சொன்னால் நம்மளுக்கு டெப்டார் சைடு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னு சொன்னால் அது சர்ப்ளஸ்ன்னு வாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கிரெடிட்டார் சைடு ஆன்சர் கிடச்சிதுன்னு சொன்னால் நம்மளுக்கு டெஃபிட்னு வாங்க. இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஒன்றுமே இல்லை. கொஷின் இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க? டூ ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்ட் ரிசீவ்டு. ரிசிப்ட் ரிசீவ்னு நம்மளுக்கு ரிசிப்ட் சைட் தான் வந்திருக்கு. அதனால் 10,000 ரிசிப்ட். அடுத்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 54,000. அடுத்து பேமெண்ட் சைடு என்னென்ன வந்திருக்கு? பை ஸ்போர்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டேஷனரி பெய்டு 7,000. அடுத்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பேமெண்ட் சைடு தான். எவ்வளோ? 25,000. பை சேலரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோக்கு? 20,000. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேஷ் இன் ஹேண்ட் 15,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படின்னா சிம்பிள் தான். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சொல்லியிருந்தேன் நான்? இன்கம்னா என்ன சொன்னேன்? எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்மளுக்கு என்னென்ன போகுதோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு பேமெண்ட் சைடு என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சரு, நம்மளுக்கு ரிசிப்ட் சைடு என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்கம். அதுதான் நம்மளுக்கு ரிசிப்ட் சைடு வரது எல்லாமே நம்மளுக்கு இன்கம் சைடு, பேமெண்ட் சைடு வரது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஆனால் நம்மளுக்கு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு அசட்டு, நம்மளை அசட்டை விற்றுருக்கோம். அது நம்மளுக்கு ரிசிப்டில் வருமே தவிர நம்மளுக்கு இன்கம் வராது. நம்ம இன்கமில் நம்மளுக்கு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இன்கமாக வராது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அசட்டை விற்றுருக்கோம். அசட்டை விற்றுருக்கோம்னு சொன்னால் நம்மளுக்கு ரிசிப்டில் வருமே தவிர நம்மளுக்கு இன்கமில் நம்மளுக்கு வராது. அதனால் இந்த சைடு ரெசிப்ட் சைடு என்னென்ன வந்திருக்குது? ரெண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் இன்கமில் வராது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. இப்போ ரிசிப்ட் சைடு என்னென்ன வந்திருக்கு? ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? 10,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. அதனால் நம்ம ரெண்டத்தை மட்டும் எடுத்துருக்கோம். பேமெண்ட் சைடில் என்னென்ன வந்திருக்கு? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைடில் என்னென்ன எடுத்திருக்கோம்? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ஸ்டேஷ்னரி பெய்ட், நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி பெய்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அதை எடுத்திருக்கோம். அடுத்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு. கம்ப்யூட்டர் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஒரு அசட்டாக இருக்கிறதுனால அது அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்மளுக்கு பேமெண்ட் சைடில் வருமே தவிர நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நம்மளுக்கு வராது. அதனால் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து பை சேலரிஸ், நம்ம சேலரிஸ் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இது மூணுத்தையும் நம்ம எடுத்துருக்கோமா? இப்போது நம்மளுக்கு எந்த சைடு நம்மளுக்கு மணி அதிகமாக இருக்குது? நம்ம ரெண்டு சைடில் என்ன சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த சைடு தான் 54,000 10,000 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 64,000. அப்போ நம்மளுக்கு இந்த சைடு தான் நம்மளுக்கு மணி அதிகமாக இருக்குது. இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணி நம்ம கீழே கொண்டு வந்துடணும். இது கீழே கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம டெப்டார் சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நம்ம அந்த அமௌண்ட்டை சேர்த்து நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 27,000. இந்த 27,000 நம்மளுக்கு டெப்டார் சைடு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு சர்ப்ளஸ். அதே நம்மளுக்கு கிரெடிட்டார் சைடு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்னது? டெஃபிசிட். இப்போ நம்மளுக்கு எந்த சைடு கிடச்சிருக்கு? டெப்டார் சைடு கிடச்சிருக்கு. டெப்டார் சைடு கிடச்சிருந்தாலும் நம்மளுக்கு சர்ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 27,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம் கைஸ். பாய்.